வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, செல்வம் செழிக்கிறதுக்கு அமாவாசை தினத்தில் நம்ம ஒரு பொருளை மூட்டை கட்டி நிலைவாசலில் கட்டணுங்க. அந்த பொருளை நம்ம நிலைவாசலில் கட்டுற நாள் முதல் கொண்டு செல்வம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசையில் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்குங்க, பணவரவு அதிகரிக்குங்க. இந்த மூட்டையை நம்ம என்ன முறைப்படி கட்டணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லோருக்குமே பணம், செல்வம், பொன், பொருள் இது எல்லாமே பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பணம், பொன், பொருள் இல்லாதவர்களை இந்த சமுதாயம் ஒரு மனிதனாகவே மதிப்பது கிடையாது. அதனாலேயே அனைவரும் இந்த செல்வங்களை தங்கள் வசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்வங்களை சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டே இருக்கும். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான விடாமுயற்சியோட கூடிய உழைப்பு கண்டிப்பாக தேவை. அது கூடவே இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க. என்ன நம்ம கடினமாக உழைத்தாலும் சில சமயத்தில் நம்மளுக்கு அதற்கான பணமோ ஊதியம் செல்வம் கிடைக்கிறது கிடையாது. அந்த நேரம் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதனால தான் நம்ம வீட்டில் என்றைக்கும் இந்த செல்வங்கள் நிலைத்திருக்க உதவக்கூடிய இந்த பரிகாரங்களை நம்ம செய்கிறோங்க. நம்மளோட விடாமுயற்சியோட உழைப்பும் சேர்த்து கூடவே இந்த பரிகாரமும் செய்யும் போது பலன் கூடிய விரைவில் கிடைக்குங்க. வீட்டில் செல்வம் என்றும் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு உதவக்கூடிய இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. நம்மளுக்கு ஒரு மஞ்சள் நிற துணி வேணும். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கல்லுப்பு வேணுங்க. கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு தேவை. கல்லுப்பு பரிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு கூடிய விரைவிலேயே அந்த பரிகாரத்தோட பலனை கொண்டு வந்து சேர்க்கோங்க. அதுலேயும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு ரொம்பவே பலன் ஜாஸ்தி கிடைக்கும், அதாவது பவர் ஜாஸ்தி. அதனால் கல்லுப்பு கட்டாயம் இந்த பரிகாரத்திற்கு தேவை. கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கூடவே விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் அப்படின்றது மங்களத்தை குறிக்கக்கூடியது. நம்ம வீட்டில் எப்பயுமே மங்களங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மஞ்சள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பணம் வீண் விரயமாகாமல் மங்கள செலவுக்காக, அதாவது சுப செலவுக்கு மட்டும் செலவாகணும் அப்படின்ற மாதிரியும் மங்களங்கள் நம்ம வீட்டில் எப்பயும் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மஞ்சள் சேர்க்குறோம். அடுத்ததா ₹1 நாணயம். ₹1 நாணயம் எதற்கு அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வங்கள் சேரணும் அப்படின்னாலே பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பணத்தை வைக்கிறோம். அந்த ₹1 நாணயத்தை வைக்கிறோம். ₹1 எப்பயுமே பரிகாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குங்க. அதோட கல்லுப்பு கூட இந்த மாதிரியான பொருட்களை நம்ம சேர்க்கும் போது கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம். மகாலட்சுமி கூட இந்த பொருட்களை நம்ம வைக்கும்பொழுது இந்த பொருட்கள் நிறைய சேர ஆரம்பிக்குங்க. அப்போ ₹1 நாணயம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வங்கள் சேர ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். கூடவே மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு சிட்டிக்கை எடுத்துக்கோங்க. குங்குமம் ஒரு சிட்டிக்கை. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முதல்ல அந்த மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ நான் சொல்லியிருந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் போட்டு ஒரு கவரில் போட்டு வைக்கிறது அப்படின்றதையும் செய்யலாம். ஏன்னா நம்ம உப்பு கூட இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். அது கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ஈரமாயிடும். உள்ளே இருக்க காயினும் ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு சின்ன பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் அதில் போட்டு இதில் மூட்டையாக கட்டிடலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சள் துணியை எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மைக்கா கவரில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுடுங்க. இந்த மைக்கா கவரில் ஒரு விரலி மஞ்சள் ஒன்று சேர்த்துக்கோங்க. அது கூட ₹1 நாணயம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ₹1 நாணயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதிலெல்லாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை குங்குமமும் போட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூட்டையை முடிச்சு கட்டுறோம் இல்லையா, இந்த முடிச்சுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கட்டும்பொழுது உங்களுக்கு அந்த துணி ஈரமாகாது, சீக்கிரமாக ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பை தனியாக கட்டிட்டு கூட, இந்த கல்லுப்பை தனியாக கட்டிட்டு கூட அதுக்குள்ளே சேர்க்குற மற்ற பொருட்கள் எல்லாம் ஒரு மைக்கா கவரில் போட்டு கூட நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி இப்படி கட்டி எடுத்து உங்கள் வாசலில் கட்டிடுங்க. வாசலில் கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துட்டு தாங்க நீங்கள் வாசலில் கட்டணும், நிலை வாசலில் கட்டணும். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, அமாவாசை அதாவது இன்றைய தினம் செய்யுங்க. நேரம் என்ன அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே செய்துடுங்க. 6 மணிக்கு இந்த மாதிரி மூட்டை கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துட்டு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இல்லை 10 மணி வரைக்கும் கூட கட்டலாங்க. இந்த டைமில் இந்த இடைவெளியில் எந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் வழிபாடு செய்துட்டு உங்கள் வாசலில், உங்களோட நிலை வாசலில் கட்டிடுங்க. இந்த மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான் நீங்கள் இதை மாற்றணும். மாற்றும் பொழுது இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய உப்பு, விரலி மஞ்சள் எல்லாத்தையும் நீங்கள் தண்ணீரில் கரைத்துடுங்க. இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் போட்டு வச்சுருங்க. பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. மீதி எல்லாத்தையும் கால்படாத இடத்துல கரைச்சி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரலாங்க. அடுத்த மாதம் நீங்கள் இதை மாற்றுறீங்க இல்லையா, அப்போது அந்த மஞ்சள் துணியை லைட்டாக வாஷ் பண்ணி காய வச்சுட்டு திருப்பியும் இதே மாதிரி இந்த பரிகாரத்திற்கு சொல்லியிருந்த மொத்த பொருட்களையும் சேர்த்து மூட்டை கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துட்டு இதே மாதிரி நீங்கள் நிலைவாசலில் கட்டிடலாங்க. ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரங்க இது. ரொம்பவே எளிமையான பொருட்களை வைத்து செய்கிறோம். அதுவும் அமாவாசை தினத்தில் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நிச்சயம் பலன் இருக்குங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.